கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, நாம் யாருக்காவது கெஞ்சி ஜெபம் செய்து கர்த்தரிடம் மற்றவர்களுக்காக கெஞ்சி கேட்டுள்ளோமா? ஆனால் அப்ரஹாம் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நின்று கெஞ்சி மன்றாடுகிறவராய் நாம் பார்க்கின்றோம். எதற்காகங்க? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சோதம் கொமராவின் பாவம் மிகவும் பெருகி கொடியதாக இருந்ததுங்க. அதை அழிக்க வந்த தேவனிடம் துன்மார்கனோட நீதிமானையும் அழிப்பீரா என்றாருங்க. அப்ரஹாம் பாருங்க, தேவனிடம் ஒரு நண்பனிடம் கெஞ்சி கேட்பது போல் கர்த்தரிடம் கேட்கிறாருங்க. ஒரு 50 நீதிமான்கள் இருந்த அழிக்க மாட்டீங்களா என்கிறாருங்க. உடனே கர்த்தரும் சரி என்று சொல்லுகிறாருங்க. அப்ரஹாம் மனதில் சந்தேகம் எழும்புகிறது. ஒருவேளை 5 பேர் கம்மியாக இருந்தால், 45 நீதிமான்கள் இருந்தால் என்று கேட்க ஆண்டவரும் சரி என்கிறாருங்க. மறுபடியும் ஆண்டவரே கோபப்படாதீர்கள், 40 பேர் இருந்தால் என்று கேட்க அவரும் சரி என்கிறாருங்க. மறுபடியும் 30 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரோ என்கிறாருங்க. 30 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழிப்பதில்லை என்றாருங்க. 20 பேர் இருந்தால் சரி அழிக்க மாட்டேன் என்கிறாருங்க. கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரோ என அழிப்பதில்லை என்கிறாருங்க. ஏசப்பா பாருங்க, ஒரு நபர் எவ்வளவு அழகாக ஆண்டவரிடம் நண்பரிடம் கெஞ்சி கேட்பது போல் கெஞ்சி ஜெபம் செய்கிறாருங்க. சொதம குமர பட்டணத்திற்காக 6 முறை கெஞ்சி கேட்கிறாருங்க. எதற்காகங்க? ஆமாங்க, எதற்காக சொதம குமரக்கோசரம் ஜெபிக்கணும்? ஒன்று, அங்குள்ள நீதிமான்கள் அழிந்து விடக்கூடாது என்ற. இரண்டாவது, தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தும் சோதம குமர பட்டணத்தில் தான் வசிக்கின்றாருங்க. அவர் அழிந்து போகக்கூடாது என்ற எண்ணம் நிச்சயமாக இருந்திருக்குங்க. மூன்றாவதாக, துன்மார்களுக்கு ஒரு வாய்ப்பு திருந்தி வாழ இவைகளுக்கெல்லாம்காக ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கலாம் அல்லவா? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகரை பார்க்கிறோம். உண்மையாக இருக்கவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நீதிமான்கள் அவர்களுக்காகவும் ஜெபிக்கணுங்க. ஊழியக்காரர்களுக்காக உபதிரவ வழியாக நடக்கிறாங்கங்க, அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணுங்க. இரண்டாவது, அப்ரஹாம் தன் சொந்த அண்ணனுக்காக ஜெபித்தது போல் நாமும் நம் இரத்த சம்பந்தப்பட்ட அனைவருக்காக ஜெபிக்கணுங்க. மூணாவதாக, அப்ரஹாம் துன்மார்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு நினைத்தார் இல்லைங்க. அதுபோல் இந்த உலகத்தில் பாவம் பெருகி கொண்டே போகிறது. அவர்கள் அழிந்து போகாமல் மனம் மாறி ரட்சிப்படைய நாமும் அப்ரஹாம் போல ஜெபிக்கணுங்க. ஆமீன்.